ஒரே ஃபங்க்ஷன்லேயே ட்ராவல் ஆவீங்க. நமக்கு இவனு செய்ய மாட்டான், ஆனால் நம்ம மட்டும் கரெக்டாக எல்லாருக்கும் செஞ்சிருவோம். சிம்ம ராசிக்காரங்க ஸ்பெஷலே அதுதான். புதன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார். டே அப்பா, ஆட்சி பெற்ற புதன். ஆட்சி பெற்ற புதன் என்ன தரார்? தனப்பிராப்தியை தருகிறார், பணத்தை தருகிறார். கன்ஃபார்மாக வீடு வாங்குவீங்க. சிம்மராசிக்காரர்கள் வீடு, லேண்டு எதையோ ஒன்று வாங்குவீங்க. எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கையினுடைய இலக்கு, லட்சியம் எதுவோ அது இந்த வருடம் உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த மாதம் 40 நாளும் நடக்கும். உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் மிதுனத்துல, இந்த பக்கம் கடகத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னடான்னா குரு சனியை பார்க்கிறார். இந்த சேர்க்கையெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பலன்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் பணக்காரராக போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்மராசிக்கா, சிம்மராசி சார், இப்படி சிம்மராசின்னு சொல்லியே ஒரு டெத் வீட்டுக்கு போனால் கூட அழுவ முடியல சார். எப்போ பார்த்தாலும் சிம்மராசின்னே ஒரு பில்டப்லேயே வச்சுருக்காங்க சார். என்ன லோகோன்னு போட்டு கூட ஒரு சிங்கத்தை போட்டு விட்டுறானுங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்குடா, எனக்கும் வலிக்குண்டா அப்படிங்கிற மாதிரி. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுறார்? நம்ம சொல்லுவோம் இல்லையா, 7.5 எல்லாம் சாதாரண விஷயம். 7.5 7 இயரில் என்ன பண்ணுதோ அதை இந்த 2.5 1 இயரில் பண்ணி விட்டுறோம். என்ன அது ஆட்டம் பாம்புனா இது ஹைட்ரஜன் பாம்பு, அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ என்ன செய்யணும்? சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்திலே சுக்கிரனும் குருவுமாக இருக்கிறார்கள். 5 கூடியவன் 12ல், சுக்கிரன் 12ல். நீங்கள் என்ன பண்ணும்? ஓடி போய் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு 1 லட்ச ரூபாய் காசு, ஒரு 50,000 ரூபாய் காசு பேங்க்லேருந்து டிராஃப்ட் பண்ணி எல்லாம் 50 ரூபா நோட்டாக மாற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதம் ஃபுல்லாக ட்ரிப்பிலே இருப்பீங்க. கன்னியாகுமரியில் இருப்பீங்க. என்ன மச்சான் எங்கே இருக்கிறே? திருநெல்வேலியில் இருக்கேன். என்ன நேற்று கேட்டால் திருச்சியில் இருந்தீரு. அது தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனு, இது நம்ம மாமா வீட்டு ஃபங்க்ஷனு. ஒரே ஃபங்க்ஷன்லேயே ட்ராவல் ஆவீங்க. நமக்கு இவனு செய்ய மாட்டான், ஆனால் நம்ம மட்டும் கரெக்டாக எல்லாருக்கும் செஞ்சிருவோம். சிம்மராசிக்காரங்க ஸ்பெஷலே அதுதான். நம்ம பேரை போட்டு, அண்ணே உங்கள் பேரை போட்டு பேனர் போட்டாங்கண்ணே, ஒரு 10,000 கூட கொடுக்கல, மரியாதை இல்லாமல் இருக்குண்ணே. காசு இல்லாத நேரத்தில் அவனை ஏன்டா பேனர் வைக்க சொன்னீங்க? அப்போ நம்ம டீம்லேயே ஒரு தரப்பா, எல்லாம் ஒரு புகழுக்காக தானே, சங்கம் நஷ்டத்தில் போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். டே அப்பா, ஆட்சி பெற்ற புதன். ஆட்சி பெற்ற புதன் என்ன தரார்? தனப்பிராப்தியை தருகிறார், பணத்தை தருகிறார். ஆட்சி பெற்ற புதன். இப்போ இங்கே ஷேர் மார்க்கெட்டில் பணம் வர்றது, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பணம் வர்றது, இப்போ நிறைய விஷயங்களை இந்த புத பகவான் சாதித்து தருகிறார். புதன் இருக்கிற இடத்துல பொன்னார் மேனியனே அப்படின்னா குரு பகவான் பொன்னார் மேனியன் 12ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. கன்ஃபார்மாக வீடு வாங்குவீங்க. சிம்மராசிக்காரர்கள் வீடு, லேண்டு எதையோ ஒன்று வாங்குவீங்க. ஈசிஆர் பக்கத்தில் 6 BHK ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு, அந்த மாதிரி உங்கள் கனவுகள்லாம் நிறைவேறும். எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கையினுடைய இலக்கு, லட்சியம் எதுவோ அது இந்த வருடம் உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த மாதம் 40 நாளும் நடக்கும். 8ஆம் இடத்து சனியை இந்த கிரக சேர்க்கை, சூரியன் புதன் குரு சுக்கிரன், குரு பார்க்கிறார் சனியை, அஷ்டம சனியை பார்க்கிறார். அஷ்டம சனி அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிறார். உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனி பகவான் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறார். அந்த மாதிரி கொஞ்சம் ஜில்லா, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் மூச்சு விடுப்பா என்ன, இந்த ஒரு 40 நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு வருஷமே கூட சனினால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வெயில் காலத்தில் வெளியே போய் சுற்றிட்டு வந்தவங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டு வந்தவொன்னே ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபீல் வரும். வா, உயிர் வந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு. இந்த 40 நாள் உயிர் வந்த மாதிரி இருக்கும். இந்த கொஞ்சம் ஓட்டமாக ஓடினவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்லாம் நடக்கும். 7லேயே ராகு, ஜாக்கிரதையாக இருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. நமக்கு ஏற்கனவே 4-5 பேர் ஐ லவ் யூ சேம் டைமில் சொல்கிறாங்க. யாரை செலக்ட் பண்ணுறது நமக்கு தெரியல. இதில் 7ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு. நமக்கு சும்மாவே ஒய்ஃபு கிட்ட மாட்டிக்குவோம். இதில் வேறு ஐ லவ் யூ வேணாம் சார், திரும்பவும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணிங்கன்னா அப்படி கூட்டு போய் ராகு பகவான் மாட்டி விட்டுருவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு மாட்டி விட்டுருவார். அதனால் இந்த சேட்டை பண்ணுறதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. பெரும்பாலும் இப்போல்லாம் வயசு பசங்க தப்பு பண்ணுறதே கிடையாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை எப்படா அதிகம் பண்ணலாம், வாடகை பண்ணலாம், வாடகை கிடைக்கும். அவங்க என்னமோ ரொம்ப மெச்சூர் ஆகிட்டாங்க. இந்த 40-45+ இருக்கு பாருங்க, டெய்லி 2 பேருக்கு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ உம்மா பாருங்க. தயவுசெய்து மாட்டிப்பீங்க. சொன்னா கேளுங்க. 7ஆம் இடத்து ராகு பகவான் வெளிநாடு அனுப்புவார். கம்முன்னு இருந்தீங்கன்னா வெளிநாடு போகலாம், பிழைக்கலாம். இல்லை கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாளே மாட்டிக்குவீங்க. அதனால் சிம்மராசிக்காரர்கள் பி கேர்ஃபுல். 100க்கு 88 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடைவது இந்த வருஷத்துல தான்.
இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சகலவிதமான நன்மைகளையும் எல்லாருக்கும் தரார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த குருவோட சேர்ந்து சுக்கிரனும் வரும்போது, தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடையும் பொழுது அசுரகுரு சுக்கிராச்சாரியாரும் சேர்ந்திருக்கும் போது, தேவகுரு செல்வங்களை தருகிறார், மேன்மையான வாழ்க்கையை தருகிறார். அசுரகுரு சுக்கிராச்சாரியார் காதலையும் இல்வாழ்க்கையையும் தாம்பத்தியத்தையும் தருகிறார். 2 பேருமே சூப்பர் ஆட்களுங்க. சாதாரண ஆள்லாம் கிடையாது, பெரிய ஆளுங்க. பிரகஸ்பதியும் குருவுமாக சேர்ந்தா என்னாகும்? காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் கார் வாங்குற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், வெளிநாட்டு யோகம் டிஃபால்ட்டாக இந்த வருஷம் கிடைக்கும். இந்த பக்கம் என்னன்னா மீனத்தில் சனி பகவான் உட்காந்து ஒரு குவாட்ரண்ட்ல, இந்த பக்கம் குவாட்ரண்ட்ல சூரியனும் புதனுமாக இருக்கிறார். 2 குவாட்ரண்ட்டுக்குடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று நல்லா சூப்பராக இருக்கும்போது, ரொம்ப நல்லா இருக்க போது, இந்த 2வது அதிர்ஷ்டமாக என்ன கருதப்படுது? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். மிதுனராசியிலே சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது, அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பெரும் புகழில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் இல்லைன்னா போச்சு. புகழ் தான் எல்லாம். புகழ் தான் பணத்தை தேடி தரும். அந்த பணமாக மாறுவது, புகழ் தான் பணமாக மாறும். அந்த புகழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். புத்திசாலித்தனமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக யோசித்து அழகாக பண்ணுவீங்க போன்றவைகள் ஏற்படும். குரு சனியை பார்க்கிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் சனியாக இருந்தவர் நிறைய பேருக்கு 7.5 சனி. யாரும் மேஷராசிக்காரங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி. அது குரு பார்த்து அந்த சனியெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டுறார். இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி. போதுண்டாயவா, எல்லா சனியும் கிளியர். குருவுடைய ஒரு பார்வையாலே ஆல் சனி ப்ராப்ளம்ஸ் வில் கிளியர். எவ்ரிபடி வில் ஹாப்பி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்த சம்பந்தம் அத்தனை நன்மைகளை தருகிறது நண்பர்களே. உங்கள் ராசிக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள், புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் தொடங்குகிறது. ஒரு தொழில் எப்போ சிறக்கும்? எல்லாம் சொல்ல, கடுமையாக உழைச்சா சிறக்கும், ஓடிட்டே இருந்தால் சிறக்கும், இரவு பகல் பார்க்காம உழைச்சா சிறக்கும். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள். நான் சொல்கிறேன், ஒரு தொழில் எப்போ சிறக்கும்னா, புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும்போது சிறக்கும். புதிய புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தினமும் ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். புது 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 ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் இந்த 40 நாட்களில் வரும். நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் ஏன் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே? இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கலாமே, இங்கே ஒரு இது வைக்கலாமே, இங்கே ஒரு QR கோடு வைக்கலாமே, இப்படிலாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 40 நாட்களில் புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கணும், சூப்பராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.